Welcome back to PB Talks. PB Talks உங்களை வரவேற்கிறேன். Welcome back to another PBAK Chelsea Tamil podcast episode. Where I think இந்த சீசன்லயே இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எபிசோட் நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில இந்த லாஸ்ட் கேம் டு வின் இட் டு கோ டு டாப் 5 அப்புறம் கான்ஃபரன்ஸ் லீக் ஃபைனலுக்கு முன்னாடி வர எபிசோட் இது. ஸோ ரொம்ப முக்கியமான எபிசோட் இது. மீதி எபிசோட்லாம் மறக்காம பாருங்க. இஃப் யூ ஹேவன்ட் ஒரு செல்சி ஃபேனா, நாங்க 2 செல்சி ஃபேன்ஸா இது முடிஞ்ச அளவுக்கு நாங்க கன்சிஸ்டன்டா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த மண்டே தான் ஒரு எபிசோட் பண்ணோம் அபவுட் டாக்கிங் அபவுட் நியூகாசிலோட வெற்றி, யுனைடெட் நியூகாசில் தோத்தது, யுனைடெட் ஜெயிச்சது, அதை பத்தி பேசணும். இப்போ இந்த ஃபாரஸ்ட் கேம் ப்ரிவியூ அப்புறம் ரியல் பெட்டிஸ் ப்ரிவியூ பத்தி பேச போறோம். ஏகே ப்ரோ, ஹவ் வி ஃபீலிங்? ஐ மீன் 37 வாரம் ஆடினது பெருசா தெரியல. கடைசி வாரத்துல வந்து should have sealed the Champions League long ago, but again எதுவுமே பேச முடியாது இப்போ. ஐ திங்க் திஸ் இஸ் a very important week regardless of how we played for the 37 weeks before. I don't think so. I'm very anxious. எனக்கு தெரிஞ்ச lot of Chelsea fans are anxious that we might not get Champions League. I don't know. I don't have that feeling. எனக்கு வந்து ஒரு இன்டிஃபரண்டா ஒரு கடைசி 7-8 வாரம் கடைசியா இன்டிஃபரண்டா பார்த்துட்டு இருக்கேன். எவர் சின்ஸ் த லிவர்பூல் கேம்ல இருந்து சரி ஜெயிச்சுட்டு போங்க, ஓகே, தோத்துட்டீங்களா, ஓகே, அது எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்குலாம் போலாம். So I think again very very important week, that said, but I think let's see how it goes. இல்ல ஏன் ஆக்சஸா இருப்பாங்க எனக்கு புரியுது. ஏன்னா நம்மளோட எவேஃபம் அவ்வளவு கேவலமா இருக்கு. ஏன்னா இத்தனைக்கும் வந்து கடைசியா நம்ம ஸ்பர்ஸ் கிட்ட அந்த 4-3 ஜெயிச்சதுக்கு அப்புறமா 2025 நம்ம ஒரே ஒரு வேகம் தான் ஜெயிச்சிருக்கோம். அதனால தான் ஃபிஃப்த்ல இருக்கோம். ஏன்னா ஹோம் ஃபார்ம் பிரச்சனையே இல்லை. ஐ திங்க் ஹோம் ஃபார்ம் வேர் லைக் 3rd or 4th பெஸ்ட் இந்த லீக். 19 கேம்ல 12 ஹோம் கேம் ஜெயிச்சிருக்கோம், which is 12 wins, 5 draws, 2 losses, which is a pretty decent return. ஆனா அவே தான் ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்னா அந்த லைக் எஸ்பெஷலி இந்த லைக் இஃப் யூ winning only one away game in 2025, அதுவும் அந்த ஃபுல் ஆன்ட்ட நம்ம ஜெயிச்ச விதம் அப்படி. மேபி தட்ஸ் வை ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை தேர் ஆங்ஷியஸ். அண்ட் வந்து அந்த நியூகாசில்ட்ட அவேல போய் தோத்தது வந்து அதுவும் வந்து மைண்ட்ல ஓடும். பிகாஸ் we came up against a side that வந்து ஓகே அவங்க டாப் 5 விளையாடுனாங்க, ஃபாரஸ்ட் டாப் 5 விளையாட போறாங்க. பிகாஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஜெயிச்சா they can also come into top, they will be in top 5. so அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா டேபிள் பார்த்தோம்னா எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாக்டா இருக்கு. லைக் இப்போ 3rd பிளேஸ்ல இருந்து பார்த்தோம்னா சிட்டி 37 கேம் 68 பாயிண்ட்ஸ், நியூகாசில் 37 கேம் 66 பாயிண்ட், செல்சி 37 கேம் 66 பாயிண்ட், ஆஸ்டன் வில்லா 37 கேம் 66 பாயிண்ட், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 37 கேம் 65 பாயிண்ட். ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்டாக்டா இருக்கிற போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் them being anxious, பட் ஓவராலா இது எல்லாமே பண்ணிட்டோம். கூட அப்படின்னு அந்த கிளீஷே ஃப்ரேஸை கேட்டிருக்கோம். பட் இந்த கேமை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹவு டு யூ see a setup? ஃபாரஸ்ட் வந்து எப்படி வந்து, ஏன்னா ஃபாரஸ்ட் எப்படி உட்காருவாங்க ஓரளவுக்கு தெரியும். நம்ம எப்படி செட்டப் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? எஸ்பெஷலி given the fact that நம்ம வந்து that will be no different in the way we approach. I think how we are going to start the 11 தான் நம்மளுக்கு கேள்வி. Are we going to start prefer, அதாவது காய்சைடு மிட்ஃபீல்டராகவும் ரீஸ் ஜேம்ஸ் ரைட் பேக்கும் போட்டா அப்படின்னா we might have a better chance than inverting them. I need all regardless of அந்த கான்ஃபரன்ஸ் லீக் ஃபைனல்ஸ்லாம் பார்க்காம I think we need entire 11. எனக்கு தெரிஞ்ச ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லயும் என்கோன்கும் கியும் அவைலபிள் அப்படின்ட்டான். ஸோ I think one of them needs to step up, considering that we don't have Jackson. And now we could see how poor it was when Tyreek George started the last game against United. He couldn't have much of an influence. எனக்கு அவன்லாம் வந்து I'm not believing to make a difference if he starts as a striker, and I want a striker like you who can run, who can put the pressure from outside. I don't know if I can trust that. நம்ம என்குன்கோலாம் நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல, பட் I can trust Gio more than I can Enco. ஏன்னா அட்லீஸ்ட் Gio அது ஃபுல்லா ஓடுவான். ஸோ எனக்கு தெரிஞ்சு Gio ஒரு 45, என்குன்கோ ஒரு 45 ஆடுவான் தான் எனக்கு தோணுது. and I can see us getting or scraping a 2-1 win there. அப்படி ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோ ஒரு சைடு வந்து ஆக்சுவலா சீசன் ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் ஆஃப் லைட் வந்து தேவ் நாட் பீன் கிரேட். கடைசி 5 கேம்ல 2 வின்னு ஒரு லாஸ், இன்க்ளூடிங் லாஸ்ட் வீக் வந்து வெஸ்ட் ஹாமோட ஜெயிச்சாங்க. வெஸ்ட் ஹாம் ஒரு அல்பாசப்பட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபேவரட் பண்ணாங்களான்னு, பட் தட் வாஸ் நாட் டு பி அன்பார்ச்சுனேட்லி. பட் சேயிங் தட் we have to do our job. ஏன்னா ஃபார் மீ என்னை பொறுத்தவரை மஸ்ட் வின் இது. ஏன்னா நியூகாசில் வந்து they play Everton at home, ஜெயிச்சிருவாங்க. ஆஸ்டன் வில்லா play மேன் யுனைடெட் அவே. மேன் யுனைடெட் இருக்கிற நிலைமைக்கு வந்து அவங்கள
ஃபர்ஸ்ட் அத பத்தி நான் சொல்லிடுறேன் நானு. அவங்கள வந்து ஆஸ் அ ரைவல் ஃபேன் கொஞ்சம் லைக் யூ வாண்ட் லைக் மேபி தோக்கணுமே பார்த்தவரையே அந்த கிளப்போடைய சிச்சுவேஷன் பார்க்க உங்களுக்கு அந்த மாதிரி மனசு வராது. ஏன்னா வந்து இன்னைக்கும் வந்து நியூஸ் பாக்குறோம் லைக் வந்து மறுபடியும் இன்னும் நிறைய ஜாப்ஸ் கட் பண்ண போறாங்க அப்படின்னு. ஜாப்ஸ் கட் பண்ண போறாங்க, காசு இல்ல, பிளேயர் சேலரி இல்ல, இவங்க எல்லாம் விற்கணும்னு. ஐ டோன்ட் வாண்ட் எனி கிளப் டு கோ த்ரூ தட் அண்ட் ஹோப்ஃபுல்லி அந்த மீட் வருவாங்க. பட் saying that Aston Villa will play Man United, Aston Villa ஜெயிச்சிருவாங்க. So given that Newcastle and Villa will win unless some miracle happens, நம்ம ஜெயிச்சு ஆகணும். And என்னை பொறுத்தவரை I don't think so we can expect any favors from anyone. நீ உன் கையில if the Champions League உன் கையில தான் இருக்கும்னும் fortunatelyன்ற போது you need to just go and win. You can't expect நான் டிரா பண்ணதுக்கு அப்புறம் I expect Aston Villa, I expect United to beat Aston Villa. I expect ஜெயிச்சு ஆறோங்கிற இதுல சொல்றேன் நான். லைக் exactly ஃபேவர்ஸ் எதிர்பார்க்க கூடாது. பட் இப்ப எல்லாத்தையும் கன்சிடரிங் எவ்ரிதிங் எல்ஸ் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இது. நம்ம ஜெயிச்சா டாப் 5 கேரண்டி, நம்ம தோத்தா டாப் 5 அவுட். அந்த மாதிரி தான் ஆடணும். பேசிக்கலி ஒரு ஃபைனல் மாதிரி தான் இது. அந்த மாதிரி ஆடணும் நம்ம. ஸோ கமிங் டு அவர் பிளேயர்ஸ், டிஃபென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஐ திங்க் வந்து சாலபா, கோல்வில் they actually stepped up to the plate. Actually சாலபா வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து காலம் வேற தாமஸ் டூக்கல் வந்து தலைவர் வந்து செல்சின்னு முடிவு பண்ணிட்டாப்ல. ஏன்னா 5 செல்சி பிளேயர் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு this is been the most Chelsea players England's had since since Conte era நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நாள். அது 2017 8 வருஷம் கழிச்சு 4-5 செல்சி பிளேயர் ஒரு இங்கிலாந்து ஸ்குவாட்ல இருக்குது இப்பதான். சோ சாலபா, கோல்வில், they have all stepped up. குக்கலரை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சாலபா, கோல்வில், ரீஸ், கோல் பாமர் and then we've had Madueke in attack. எனக்கு எந்த தைரியத்துல Madueke எடுத்துட்டு போறான் தான் புரியல. அதான். பட் வந்து ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் a beautiful thing. பட் அது பாப்போம். சோ அதான் சாலபா, கோல்வில் நல்ல ஸ்டெப் அப் பண்ணிருக்காங்க. சாnchez has stepped up, ரொம்ப நல்லாவே ஸ்டெப் அப் பண்ணிருக்கான். albeit his kicking is still iffy, பட் ஷார்ட் ஸ்டாப்பிங் அதெல்லாம் ஒண்ணு இருக்கு, நல்லாவே இருக்கு. குக்கலா பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ரீஸ் ஜேம்ஸ், கைசேரோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்சோ பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு அட்டாக் தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. whether we will score goals அப்படின்னு. பிகாஸ் எனக்கு எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணா இதுல என்ன ஒரு பியூட்டினா, if we score first against Nottingham is not won around 15 or 16 games if they have let the first goal in. அதுவும் இருக்கு. சோ அல்டிமேட்லி நம்ம தான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் விட்டோம்னா பிரஷர் will be fully honest. ஏன்னா வந்து நார்மலாவே நம்ம வந்து we struggle to ஒரு மிட் லோ பிளாக் பிரேக் பண்ண நம்ம கஷ்டப்படுவோம். இதே ஃபர்ஸ்ட் கோல் கன்சீட் பண்ணிட்டோம்னா சுத்தம் அவங்க மொத்தமா உட்காந்துருவாங்க. நம்ம வந்து we'll be playing pretty patterns சைடுல ட்ரை பண்ணின்னு. பட் given that Nkunku and Gio will be back in the starting lineup-ல அட்டாக்ல மட்டும், ஏன்னா மிட்ஃபீல்ட் என்ன தெரியும், டிஃபென்ஸ் என்ன தெரியும். I think Lavia should start this game given that Conference League squadல இல்லாத பட்சத்துல I think Lavia should start. So overall team setup எப்படி வரும்னு எதிர்பார்க்கறீங்க? அதான், I expect a full-fledged 11. I don't expect even any Conference League sympathy இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி அதுக்கு நான் பிளேயர்ஸ் வெயிட் பண்ணி பொறுமையா ஆடுறேன்லாம் இல்லாம I think I'm expecting a full 11. So I am expecting Enzo, Caicedo, Calabria midfield, Reece James, Colville, Trevor Chalobah, Kukurea defense, and Sancho, Gio, Neto or Madueke start. Palmer benchல I don't know if I don't know. Palmer can start. Palmer எங்க ஸ்டார்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல இந்த மேட்ச். I think if he starts, he'll start on the right. Either Madueke or Palmer. That doesn't matter actually. Really, it's not like I'd want him to drop. But I think Madueke and Sancho வந்து இன்னொரு 2 weeks restனால I can expect him to start 100%. ஆமா, கண்டிப்பா. இது ஓகே. பட் இன்னொரு பக்கம் நான் பாக்குறேன்னா லாவியா fully fit na I can definitely see Caicedo right back and Enzo Lavia playing in that midfield, which I don't want. Caicedo சென்டர் மிட்ல தான் பெஸ்ட், சென்டர் மிட்ல தான் ஆடும். அது ஓடிது கண்டிப்பா. சோ நீங்க prediction 2-1 ன்னு சொல்றீங்க. எனக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. பட் I would like to say we'll win in, but ஓகே, நானும் அதே 2-1 ஸ்கிராப்பி வின். அல்டிமேட்லி ஜெயிச்சா போதும். நீங்க இந்த சிவாஜி படத்துல சொல்ல மாதிரி நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி, நீங்க ஜெயிச்சா மட்டும் போதும், வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்ல அந்த மாதிரி இதுல இருக்கு. சோ both of us think that we will win and get the top 5 and get Champions League spot. அது ஒண்ணு. ரெண்டாவது ரியல் பெட்டிஸ்
கான்ஃபரன்ஸ் லீக் ஃபைனல். ம். அஃப்கோர்ஸ் வந்து என்சோ மரஸ்கோட அந்த அவுட் பர்ஸ்ட வந்து பார்த்தோம். ஏன்னா பெட்டிஸ் வந்து ஆக்சுவலி தே காட் தேர் கேம் சேஞ்ச்டு. ஏன்னா அவங்க ஃப்ரைடே நைட் ஆடுறாங்க, எல்சே பிளேயிங் சண்டே அண்ட் த ஃபைனல் இஸ் ஆன் வெட்னஸ்டே. ஸோ அது வந்து நம்ம நான் எங்கேயோ படிச்சது என்னன்னா லாலிகா வந்து லைக் பெட்டிஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க லாலிகாட்ட, நாங்க அந்த யூரோப்பா ஃபைனல் ஆடுறதால நாங்க வந்து ஃப்ரைடே ஆடலாமான்னு அண்ட் தே அக்செப்டட் இட். அதுதான் உண்மையான்னு தெரியல. பட் whether Chelsea requested to play, obviously அது பண்ண முடியாது because like Betis really have Yeah. nothing to play for. லீகும் முடிஞ்சு போச்சு. whereas நமக்கு அப்படி இல்ல. So அப்படி I think கிடையாது. I think they anyways I don't think so Premier League's ever done that to any teams, ever accepted that kind of request. எனக்கு I don't even remember them accepting to request இல்ல like this. அது பண்ணதே இல்ல நினைக்கிறேன். ஏன்னா இல்ல சான்ஸே இல்ல. So Betis Conference League final, of course Betis have been in decent form. Like Conference League நம்ம பார்க்கிறோம், like Anthony has been scoring. Isto வந்து இந்த வயசுல வந்து he's been balling out. That manager Manuel Pellegrini, master versus apprentice மாதிரி. Enzo Maresca was a player under Manuel Pellegrini and he was an assistant to Pellegrini for the time he was there. So இந்த கான்ஃபரன்ஸ் ஃபைனல் நீங்க எப்படி பாக்குறீங்க? Again, I expect regardless of when they play, how they play, or if they get 3 or 4 days back, or we don't get 3 or 4 days more than them, I expect us to basically dominate and win that game. Honestly, I don't care about their league form. I care about how we have a squad. And exactly, I don't think both these games, both Nottingham Forest and Real Betis, hands down should be a Chelsea win and should be a very, very easy win for them. But Nottingham Forest is a tougher game than Betis in the Sullivan. Betis being the finals, I think it will have a tougher ஒரு ஆன்ஷியஸ் ஸ்டார்ட்லாம் இருக்குமே தவிர ஐ திங்க் மரஸ்கா வந்து இந்த பாவம் பார்த்து ஓகே இது வரைக்கும் ஆடின பிளேயர்ஸ் எல்லாம் வந்து திருப்பி அப்படியே ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த டைரிக் ஜார்ஜ் ஆச்சம்பாங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணானா பண்ணக்கூடாது இஸ் வாட் ஐம் சேயிங். பட் ஐ திங்க் ஹி மைட் டூ தட் பிகாஸ் ஹி செட் த சேம் திங் ஃபார் ஜார்ஜன்சன். அவன்லாம் வந்து ஃபுல்லா ஆடி இருக்கான். ஸோ ஒய் ஷுட் ஐ நவ் சேஞ்ச் டு சான்சஸ் வென் ஜார்ஜன்சன் இஸ் அவைலபிள்? ஸோ ஐ திங்க் there's a huge possibility of Achampong, Tyreek George, all these players starting in the Conference League finals. And he might want to change the game from the bench, but I think that's a very risky game. But I feel that's what he's going to do. ஆமா, and வந்து Chelsea sometimes have started games slow and வந்து இங்க கேம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ ஹாஃப் டைம் வரைக்கும் இழுத்தடிச்சா ஓகே. ஆனா 1-0 or 2-1 நீங்க டவுன் போயிட்டீங்கன்னா அங்க இருந்து கேம் திரும்ப மீட் எடுக்கிறது கஷ்டம். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் லைக் இந்த ஜார்ஜன்சனை மாத்துறது அந்த மாதிரி. அல்டிமேட்லி இட்ஸ் அ ஃபைனல். ஒரு ஃபைனல் வந்துட்டாங்கன்னா உங்க பெஸ்ட் 11 இருக்காங்கன்னா உங்க பெஸ்ட் 11 தான் ஆடணும். ஐ டோன்ட் கேர் லைக் மத்த லைக் இவன் இவ்வளவு ஆடி இருக்கான் அவ்வளவு ஆடி இருக்கான், பஞ்சாயத்தே கிடையாது. பெஸ்ட் 11 இருக்காங்களா அந்த பெஸ்ட் 11 ஆடு. ஒரே ஒரு வித்தியாசம் லாவியா மட்டும் இருக்க மாட்டான் பிகாஸ் லாவியா இஸ் நாட் இன் தி கான்ஃபரன்ஸ் லீக் ஸ்குவாட். மத்தபடி ஆர் பெஸ்ட் ஆர் ஆல் அதர்ஸ் 11 இந்த குக்கரெல்லா, ரீஸ் ஜேம்ஸ், கைசேடோ, என்சோ, Palmer, Madueke, every one of them should play. I think Jackson can play because Jackson can play. The suspension will not count. Jackson's got a nice 2 to 3 weeks break. He has to give his entire 200% there. I don't care what he says. At least goal vardo illiyo, at least be a nuisance. He has to usra கொடுத்து தான் ஆடணும். goal வருதோ இல்லையா he has to score a goal. That is a compulsion for Jackson at the finals round. At least score a goal or make things happen. Be lick and play anything are going to say. And அதுக்கு ஒரு preview, அதுக்கு ஒரு both of us are quietly confident about that. So உங்க prediction என்ன? You said dominated win, so do you see like a 3-1 I'm expecting 3-1 win or a 3 or a 4-1 win against Real Betis, honestly. Okay, நான் 3-2 சொல்றேன். I think they will also score goals given that the fight power they have. So அவங்களும் score பண்ணுவாங்க. But we should I think defensively we have enough or more than enough, and midfield wise we have more than enough to outpower Real Betis. Honestly, they have only Isco and Real Betis. You always have that thing in the back of your mind. Okay, like I just think இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் I'm mildly confident na Enzo has played bigger finals than this. Caicedo has had bigger occasions. Reece James had his biggest occasions. All the players that we've had in the squad have had always bigger occasions than their players. எனக்கு தெரிஞ்சு Cucurella has won a Europe finals. Reece James has played a European final, has won the Champions League. Colville has done similar. Trevor Chalobah is something similar.
அதே மாதிரி நீங்க அட்டாக்லயும் பாத்தீங்கன்னா the only players who have not got the enough experience are probably your Maduekes and your Jacksons. I think this will be a good start for them. But I think overall quality wise, experience wise, big game wise, we have everything over there. இல்ல இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இட்ஸ் ஆல்வேஸ் தட் திங். ஃபைனல்னாலே இட்ஸ் டிஃபரெண்ட் திங். என்ன கேம் பிளே இருந்தாலும் இட் வில் பி டிஃபரெண்ட் when it comes to final. பட் ஈவன் அதர்வைஸ் we expect our teams to win. அல்டிமேட்லி ரெண்டு பேருமே வின் போறோம். லாஸ்ட் we win against Nottingham Forest, டாப் 5 போறோம். we win against Real Betis and we complete the set. அந்த மாதிரி தான் நாங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்கிறோம். நீங்க எதிர்பார்க்கறீங்க, நீங்க என்ன லைன் அப்ஸ் எதிர்பார்க்கறீங்க? அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் அப்ஸ் டு கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் டாட்னம். லைக் வந்து அந்த ட்ராஃபி ட்ரவுட்டை பிரேக் பண்ணதுக்கு கிறிஸ்டல் பேலஸ் வினிங் தட் ஃபர்ஸ்ட் எவர் ட்ராஃபி இன் தட் ஹிஸ்டரி, அது வந்து வேற லெவல் அச்சீவ்மெண்ட். அதெல்லாம் அது வந்து கீழே போடவே முடியாது. அண்ட் டாட்னம் பிரேக்கிங் தேர் கட்ஸ் ஆஃப்டர் 17 இயர்ஸ். அதாவது ஹாரிகேன் இந்த டைட்டில்னா ட்ராஃபி ஜெயிக்கல ஹாரிகேனை வித்தானுங்க, 2 வருஷத்துல ட்ராஃபி ஜெயிச்சாங்க. இத்தனைக்கும் அந்த ஃபைனல்ல சான் ஸ்டார்ட் கூட பண்ணல, இன்னும் கேம் ஆஃப் த பெஞ்ச். அண்ட் வந்து தலைவர் மேட்ச் சொல்லிட்டான், மை வின் திங்ஸ் இன் மை செகண்ட் சீசன் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லணும். அண்ட் ஹோப்ஃபுல்லி we can become the third London team to win a trophy this season. Yes, and I think we will. நீங்க I என்ன think யோசிக்கிறீங்க? we will, we should, we must. வேற வழி இல்ல. Yes, we must. கண்டிப்பா வேற வழியே இல்ல. சோ அவ்வளவுதான். நீங்க உங்க தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க. who should be playing, என்ன ஸ்கோர் லைன் வரும், எந்த மாதிரி ஒரு லைன் அப்ஸ் வரும், எப்படி நம்ம செட்டப் பண்ணுவோம் அப்படி நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நானும் அதை படிச்சு இது பண்றேன் நானு. அண்ட் இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிவன்.